தேனி என்ஆர்டி சாலையில் உள்ள சிஎஸ்ஐ பரிசுத்த பவுல் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு குருத்தோலை பவனி 29ஆம் தேதி 9 மணி அளவில் சிறப்பாக நடைபெற்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு ஒரு ஓய்வு நாளில் எருசலேம் நகரத்திற்கு உட்பிரவேசித்தார். அப்போது ஜனங்கள் அனைவரும் அவரை புதிய கோபுர கழுதையில் ஏற்றி தங்கள் வஸ்திரங்களையும் இலைதலைகளையும் ஏற்றி எங்கும் பரப்பி முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓச்சன்ன கர்த்தரை நாமத்தினால் வருகின்றவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று குருத்தோலைகளை பிடித்து ஆர்ப்பரித்து அவரை வரவேற்றனர். அன்று முதல் தற்போது வரை அதை நினைவு கூறும் விதமாக உலகம் முழுவதும் புனித வெள்ளிக்கு முந்தைய ஞாயிறு குருத்தோலை ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. தேனி என்ஆர்டி சாலையில் உள்ள சிஎஸ்ஐ பரிசுத்த பவுல் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு சபை குரு அஜித் ஸ்டான்லி தலைமையில் திருச்சி மண்டல ஒருங்கிணைப்பாளர் பாதிரியார் தாமரை செல்வன் முன்னிலையில் குருத்தோலை பவனி சிறப்பாக நடைபெற்றது. சபை மக்கள் வெள்ளை ஆடை அணிந்து கைகளில் குருத்தோலை ஏந்தி ஓசனா என பாடி தேனி என்ஆர்டி நகரிலிருந்து ஈகுளம் சாலை வழியாக பழைய ஜிகிர்ஸ் ரோடு சமர்புரம் வழியாக மீண்டும் ஆலயம் வந்தடைந்தனர். தொடர்ந்து குருத்தோலை ஞாயிறு சிறப்பு ஆராதனை ஆலயத்தில் நடைபெற்றது. ஐஎம்எஸ் திருச்சி மண்டல ஒருங்கிணைப்பாளர் பாதிரியார் தாமரை செல்வன் சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமான சபை மக்கள் கலந்து கொண்டனர். ஆலயம் குருத்தோலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நிகழ்வின் ஏற்பாடுகளை சபை செயலாளர் ஜெயசீலன், பொருளாளர் ஜான்சன், மாணிக்கராஜன் மற்றும் குருசேகர குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.